50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். யார் யாரெல்லாம் உங்களுடைய ஆர்கனைசேஷன் நிரந்தரமாக எல்லா வளத்தோடு நிறைந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அரசியல்வாதிகள் உங்களுடைய நாடு அது மாதிரி நிரந்தரமா எல்லா வளத்தோடு நிறைந்து விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ, எல்லா வளத்தோடு உங்க சமூகம், உங்களுடைய குலம், உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய நாடு, உங்களுடைய கட்சி, உங்களுடைய கழகம், உங்களுடைய நிறுவனங்கள், உங்களுடைய வியாபார ஸ்தலங்கள் விளங்கணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்க எல்லாம் திருவாரூர் தியாகராஜருக்கு போய் ஒரு முறையாவது முசுகுந்தார்ச்சனை செய்யுங்கள். கைலாயத்தின் சார்பில் முசுகுந்தார்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தேவையில்லாத அல்லது தவறான அல்லது அரை உண்மையான எதையும் நான் சொல்ல மாட்டேன். திருவாரூர் தியாகேச பெருமான் தேவலோகத்தை எப்படி வைத்திருந்தாரோ எல்லா நிறைவோடும், அதே போல உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் நிறுவனத்தையும் உங்கள் வியாபாரத்தையும் உங்களுடைய ஆர்கனைசேஷன், ஒருவேளை நீங்க ஒரு ஜாதி கட்சியோட தலைவராக இருந்தா உங்களுடைய ஜாதி, உங்களுடைய குலம், ஒருவேளை நீங்க ஒரு சமூக இயக்கத்தோட தலைவராக இருந்தா உங்க சமூக இயக்கம், ஒருவேளை நீங்க ஒரு ஆன்மீக இயக்கத்தோட தலைவராக இருந்தா உங்க ஆன்மீக இயக்கம், ஒருவேளை நீங்க ஒரு அரசாங்கத்தோட தலைவராக இருந்தா உங்களுடைய அரசாங்கம், உங்களுடைய நாடு தேவலோகத்தை போன்று சர்வ வளங்களோடும் வல்லமையோடும் நலன்களோடும் இருக்க வேண்டும் என்று நினைந்தீர்களானால் திருவாரூர் தியாகராசருக்கு முசுகுந்தார்ச்சனை செய்து வழிபடுங்கள். சில நாட்களுக்கு முன்பு பெருமானே தரிசனத்தில் தோன்றி அவரே இந்த சத்தியத்தை எனக்கு காட்டினார். அவரே என்னை கரம்பற்றி அழைத்து சென்று திருவாரூர் தரிசனம் செய்து வைத்தார். ஐயா நல்லா புரிஞ்சுக்குங்க, என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் நீட்டி விழுந்து வணங்குகின்ற ஒரே இறைவன் அண்ணாமலையார் மட்டும்தான். வேற யாரு முன்னாடி எல்லா கோவிலுக்கும் போவேன், கோவிலுக்கெல்லாம் போகாம இருக்க மாட்டேன். கசிந்து உருகி வழிபாடு செய்வேன். நானே கட்டி இருக்கின்ற இந்த நூற்றுக்கணக்கான கோவில்கள், ஆயிரக்கணக்கான தியான மையங்கள்ல மூர்த்திகளை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். இது எல்லாவற்றிலும் சென்று தன்னை மறந்து கசிந்து பெருமானோடு கலந்து பக்தியில் உருகி எல்லாம் பண்ணுவேன். ஆனா நீட்டி விழுந்து வணங்குவது, சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றது திருவண்ணாமலையில மட்டும்தான். வேற எங்கேயும் விழ மாட்டேன், வேற எங்கேயும் விழுந்து கும்பிட மாட்டேன். மதுரையில இந்த சன்னிதானமா பட்டாபிஷேகம் பண்ண பிறகு நம்ம பெரிய சன்னிதானம் 292 கோவிலுக்கு, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு கூப்பிட்டு போறார். கூப்பிட்டு போய் எல்லாம் தரிசனம் பண்றதெல்லாம் நல்லபடியா பண்ணிட்டோம். ரொம்ப மீனாட்சியும் சொக்கநாதரையும் அவ்வளோ இனிமையான தரிசனம், பக்தியில் கரைந்து உருகி பொங்கி அன்னை தாயாரை ரொம்ப நெருக்கமா பக்கத்துல இருந்து பார்த்து கரைஞ்சு போயிருக்கேன். கொடிமரத்து முன்னாடி வந்ததும் அவரு சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணாரு. நான் அப்படியே நின்றுட்டு இருக்கேன்.
எந்திரிச்சு நின்னு அவர் நமஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு எந்திரிச்சு நின்னு கண்ணில் காட்டுறாரு, பண்ண அப்படின்னு. எனக்கா, ஏன்னா இதுவரை வாழ்க்கையில எங்கேயும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணது கிடையாது. அண்ணாமலையானை தவிர வேறு ஒரு இடத்திலையும் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணது கிடையாது. இங்க சன்னிதானம் கண்ணில் காட்டுறாரு, முதல்ல நமஸ்காரம் பண்ணுங்க அப்படின்னு. நான் அப்படியே திருன்னு முழிக்கிறேன் பதில் சொல்லாம. அப்புறம் காதுல சொல்றாரு, சாமி இது பாரம்பரியம், சம்பிரதாய பரிபாலனார்த்தம் நீங்க நமஸ்காரம் பண்ணணும். அவர் என்னை ரொம்ப மரியாதையோடு ட்ரீட் பண்ணார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை நான் வரலாற்றிலே பதிவிட வேண்டும். அவர் என்னை ஒரு சீடனை போலவே நடத்தவில்லை. மீனாட்சியும் சுந்தரேஸ்வரருமே தரிசனத்தில் வந்து எனக்கு பட்டாபிஷேகம் செய்ய சொல்லி சொன்னதனாலே மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் தேர்ந்தெடுத்த சன்னிதானம் நான் அப்படின்னு சொல்லி இத பொதுவெளியிலையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. லீகலா பேப்பர் ஒர்க்ல லீகல் பேப்பர் ஒர்க்லையும் டாக்குமெண்ட் பண்ணியிருக்காரு. பலதரம் சொல்லி இருக்காரு. வெளிப்படையா எங்கிட்டையும் அதே மாதிரிதான் நடந்துகிட்டார். என்னையும் அப்படிதான் நடத்தினாரு. சாமி, நீங்க அவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தேர்ந்தெடுத்த சன்னிதானம், ஏன்னா அவரா தான் பட்டாபிஷேகம் பண்ணாரு. அதனால நமஸ்காரம் பண்ணணும் சாமி அப்படிங்கிறாரு. நான் உடனே, சாமி நான் திருவண்ணாமலை தவிர அண்ணாமலையார் தவிர வேற எங்கேயும் நமஸ்காரமே சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி நமஸ்காரம் பண்ணதில்லை சாமி அப்படின்னு. அவர் உடனே திரும்பி பார்த்து, சாமி இது சம்பிரதாயம், நம்முடைய ஆதீனத்தோட ஆன்மார்த்த மூர்த்தி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தான், அதனால ஆன்மார்த்த மூர்த்தி முன்னாடி நமஸ்காரம் பண்ணித்தான் ஆகணும், சம்பிரதாயம் அப்படின்னாரு. உடனே நான், பெருமானே இது என்ன சோதனை அப்படின்னு கண்மூடி நின்னதும் அப்படியே உண்ணாமலையம்மன் தோன்றி அங்க மீனாட்சி சுந்தரேஸ்வரராக மலர்ந்து நின்னதை பார்த்த உடனே தான், ஆஹா பெருமானே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, மூர்த்தி கற்பு, தெய்வ கற்புன்னு ஒண்ணு இருக்குங்க. அது என்னன்னா, சிவபெருமானை இஷ்ட தெய்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் வேறு எந்த தெய்வத்தின் முன்பும் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க மாட்டாங்க. வணங்குவார்கள், பக்தி செய்வார்கள், ஸ்ரத்தையோடு இருப்பார்கள், மரியாதையோடு இருப்பார்கள். ஆனா இந்த சாஷ்டாங்க மரியாதையான சரணாகதி சிவனுக்கு மாத்திரமே இருப்பாங்க. அது தெய்வ கற்பு, இஷ்ட தெய்வ கற்புன்னு சொல்லுவோம். அதே மாதிரி வைஷ்ணவர்கள், அதே மாதிரி சாக்தர்கள், அவங்களுக்குன்னு அந்த இஷ்ட தெய்வ கற்புக்கு ஒரு தனி இலக்கணத்தை வைத்திருப்பார்கள் ஒவ்வொரு சம்பிரதாயத்துக்கும். எனது இஷ்ட தெய்வ கற்பையும் தாண்டி திருமேனி கற்பு, மூர்த்திக்கு கற்பு, அது அண்ணாமலையார் திருமேனிக்கு மட்டும்தான். அந்த திருவண்ணாமலையிலே வீற்றிருக்கின்ற திருமேனி, அந்த மூர்த்தி அவருக்கு மட்டுமே வாழ்க்கைப்பட்ட கற்பு. வேற எங்கேயும் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்குறது கிடையாது. ஆனா இங்க சம்பிரதாய பரிபாலனார்த்தம் செஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம மீனாட்சியும் சுந்தரேஸ்வரருமே தான் தேடி அவங்களே தேர்ந்தெடுத்து பட்டாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு, அடிப்படையிலே பரமசத்தியம் நல்லா தெரியும். மீனாட்சி சுந்தரேஸ்வரரும் அண்ணாமலையானும் உண்ணாமலையம்மையும் ஒருவரே, இரண்டு திருமேனிகளிலே எழுந்தருளி இருக்கின்ற பெருமான். திருவண்ணாமலையிலே அண்ணா நாட்டிலே அருணாச்சலேஸ்வரராகவும், மதுரையிலே சொக்கநாதராகவும், அண்ணா நாட்டிலே உண்ணாமுலையாளாகவும், மதுரையிலே அன்னை மீனாட்சியாகவும் எழுந்தருளி இருக்கிறார்கள். தெரியுதோ, உணர்விற்கு தெரியுது. ஆனா உடம்புல அந்த கற்பு பில்ட் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா உடம்பு அந்த கற்பிலே
நிறைந்து பழுத்து விட்டிருக்கிறது. பக்தி கற்பாக மலர்ந்து விட்டிருக்கிறது. அதனால என்ன பண்றது? சம்பிரதாய பரிபாலனம், சம்பிரதாயத்தையும் மீறக்கூடாது அப்படின்னு கண்களை மூடி பெருமானே அப்படின்னு ஸ்மரணம் பண்ணி நின்றுட்டு இருந்தேன். நின்னா அப்படியே தரிசனம் கொடுத்தாரு. கொடுத்த உடனேதான் சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினோம். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி அதற்கு பிறகு சில ஸ்தலங்களிலே பெருமான் நேரடியா அண்ணாமலையானும் உண்ணாமலை அம்மையும் என்னுடைய ஆன்மார்த்த மூர்த்தியும் இஷ்ட தெய்வமும் எனக்கு பரமாத்வைதத்தை அருளிய ஞான குருவுமான, உங்களுக்கெல்லாம் அண்ணாமலையார் சில பேருக்கு கடவுள், எனக்கு குரு கடவுள் இரண்டும். அவரே அருணகிரி யோகீஸ்வரராக வந்து பரமாத்வைத அனுபூதியும் தந்து பரமசிவன் ஞானமும் விஞ்ஞானமும் தந்து அனுபூதியும் அளித்தார். அவரேதான் பரம்பொருளாகவும் இருந்து அந்த அனுபூதியிலேயே நிலை பெறச் செய்தார். அதனால அவருக்கு மட்டும்தான் சாஷ்டாங்க நமஸ்காரம். அருணகிரி யோகீஸ்வரரை பற்றி புராணங்கள் மிக தெளிவாக விளக்குகின்றன. அவர் அது கற்பனை அல்ல. திருவண்ணாமலையிலே நிரந்தரமாக யோகியாக அவரே வீற்றிருக்கின்றார். அந்த வடிவத்தை ரமண மகரிஷி தரிசனம் பண்ணியிருக்கார். பெருமான் எனக்கு காட்டி அருளினார். லலாடே திரிபுன்றி நிடில கிருத கஸ்தூரி திலகஹ ஸ்புரன் மாலாதார ஸ்புரித கடி கௌபீனவசனஹ ததானோ துஸ்தாரம் சிரசி பனிராஜம் சசிகலாம் பிரதீப சர்வேஷாம் அருணகிரி யோகி விஜயதே. இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அருணகிரி யோகீஸ்வரருடைய இருக்கின்ற அமைப்பு, வடிவம், எவ்வாறு பெருமான் அருணகிரி யோகீஸ்வரராக திருவண்ணாமலையில் வீற்றிருக்கிறார் என்று மிக தெளிவாக விளக்கப்பட்டிருக்கின்றது. அவருடைய சந்நிதி இன்னமும் திருவண்ணாமலையிலே 3ஆம் பிரகாரத்திலே மண்டபமாக இருக்கின்றது. அவருடைய திருமேனி புடைப்பு சிற்பமாக வடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த இடத்தில் தான் எனக்கு தரிசனம் கொடுத்தார்.